நம்மளுடைய ஆன்மீக தேடல்ல, நாங்க எங்க போனாலும் சரி, ஷூட்டிங் போம்போது, ஜீவராசிகளுக்கு பிஸ்கட்டு, அப்புறம் பிரெட்டு, இந்த மாரி அவைகளுக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு போவோம். இன்னிக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல, கேரளா பார்டர்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா செய்யலாம். வித்தியாசமான சில இடங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஒரு சாமிஜி சித்தர் ஐயா கிட்ட சொன்னோம். அவர் வந்து எதையும் கேட்கக்கூடிய, கேட்டதை தரக்கூடிய ஒரு மலைக்கு கூட்டு போறேன். அங்க ஒரு அம்மா இருக்காங்க, தெய்வம். அந்த தெய்வத்த வணங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும். சில அதிசய மூலிகைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்டின்னாரு. ஆனா நெறைய கொடூரமான விலங்குகளும் இருக்கும். பார்த்து வாங்க. நம்ம நல்லதனமா மேல போயிட்டோம்னா, தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அப்டின்னு சுமார் கிட்டத்தட்ட 8000 அடி தூரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கல்லு, முள்ளுன்னு கரடு முரடான பாதையில போயி, விசித்திரமான சில மூலிகைகள பார்த்து, மக்களுக்கு அத கொண்டு வந்து சேர்ப்போம். அதனுடைய மகத்துவங்கள சேர்ப்போன்ற ஒரு அடிப்படையில, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கோம். பல அற்புதமான பொருட்கள கொண்டு வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு யாருக்காவது எங்கள் மூலம் தீர்வு கிடைக்கணும்னா, தீர்வு நிச்சயமாக உண்டு. பல அபூர்வ பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதிசய மூலிகை வேர்கள் கொண்டு வந்திருக்கோம். கேட்டதை தரக்கூடிய சில அதிசய வேர்கள், அதிசய பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த பொருட்கள் தரோம். நாங்கள் பெற்ற பலனை நீங்களும் பெறலாம். அதனால உங்க வாழ்க்கையில சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய பதிவா இந்த பதிவு இருக்கும். இங்க எதுவுமே கிடைக்காது. எல்லாமே நாங்க வாங்கிட்டு போயி, சாப்பிட்டு, உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து போயிட்டு வந்த ஒரு இடம். இந்த இடம் ரொம்ப விசித்திரமான இடம். அதிசய மூலிகை. ஆயத்துல அடைச்சி வைக்கிறதுடா. எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய வேற. அந்த வேற மட்டும் எடுத்தீங்க. இந்த வேறு. ஐயா இதுதான் எங்கய்யா மகா சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சஞ்சீவி புல். இந்த மலையில இருக்கும். இந்த புல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரத்த சஞ்சீவி. ரத்த சஞ்சீவினா ஒரு துஷ்ட சக்தியை கூட விரட்டி நல்ல சக்தியாக இருக்குன்னு இந்த ரத்த சஞ்சீவிக்கு இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு யாருக்கு இதோட பேர் தெரியாது, இந்த மாதிரி என்னன்னு தெரியாது, என்ன பண்ண தெரியாது. நல்லவங்க கிட்ட நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு பவர் மாதிரி வந்து தரட்டுமா? நான் என்ன எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க பாக்கணும்ல. நான் இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுருப்பேன் எப்பயுமே. எனக்கு தம்பியோட எனக்காண்டி ஒரு சிரமப்பட்டு அம்மா பார்க்கறதுனால ஒரு ஜாதகக்காரங்கிட்ட கூட காட்டாத விஷயம். நான் என்ன பவர் வச்சுக்க என்னன்னு தெரியாது. நான் ஒரு பூஜை பண்றேன். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுதான் நான் பூஜை பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு தர்பப்புல் வச்சுக்கிறேன். நான் ஒன்று ஒரு சஞ்சீவியர் வச்சுக்கிறேன். எனக்காவது வைக்கிறதுக்காண்டி யாருக்கும் காட்டாத என்னுடைய குருமார் எனக்கு தேவைப்படுறவங்களுக்கும் காட்டுவேன். நான் உருவாக்கணும், அடுத்தவங்க என்ன ஆகணும் உருவாக்குறது. அது மாதிரி எதிர்காலத்தை சொல்லு சித்தன் தம்பி போட்டிருக்காரு. எங்க எதிர்காலம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சில சூட்சமோ எனக்கு தம்பிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது ஆத்மலிங்கம் சொல்லுவாங்கய்யா. இந்த ஆத்மலிங்கம் தான் ஒரு ஆத்மா என்ன பேசுது, அடுத்து என்ன பண்ண போகுது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியுங்கய்யா. அந்த பூஜை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உள்ள சித்த வழிபாடு, எங்க குருநாதர் வழிபாடு, எங்க ஐயா போகர் ஐயாவும் அந்த சித்திரையை நாங்கள் வச்சிருக்கீங்க. இதுதாங்கய்யா. இதுதான் 17 சித்தருக்கு உண்டான. அவங்ககிட்ட நாங்கள் குருதட்சணை வச்சு வாங்கியிருக்கேங்கய்யா. அவங்க எங்க கொடுத்த புல். இது வந்து இந்த மாதிரி இதா இருக்கு பாருங்க. இதே சஞ்சீவி புல். எங்களுடைய அதிசயம் எங்க அம்மாவோட அதிசயம் சஞ்சீவி புல். ஆமாங்க. இதை காட்டி வேறங்கய்யா. அது வேற, இது வேற. இந்த பார்த்தீங்கன்னா இதில் வச்சு தான் பூஜை பண்ணுறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா இது ஒரு காயினுங்க. பாரி போட்டிருக்கோம், குருதை போட்டிருக்கோம். இந்த குருதை வந்து என்ன சொல்லுவாங்க, பாரின்னுவாங்க. அந்த இடம் எங்கே போய் நிற்குதோ அந்த இடம் வந்து வாழ்வு தர இடம். ஆனாதான் ஐயா இது கஜமுக பாறை. இங்கே வடமலாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறா. இது கஜமுகனை உருவாக்கணும். இந்த கஜமுகனை உருவாக்க தம்பி உருவாக்கி கொடுத்துறேன். எங்களுக்கு அடுத்த வருஷம் வரும்போது உருவாக்கி செல்வம் கொடுத்தோம்னா இது கஜமுகமா இதை தொட்டு வணங்கணும் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி தம்பி பண்ணி கொடுக்குறாரு. இதை நாங்கள் அழகுபடுத்தி வைக்கிறீங்க. இப்போ தொட்டு வணங்குறோம். நாங்கள் அடுத்து வரும்போது இது யானை முகமா தம்பி எங்களுக்கு ஆகி கொடுத்துறாருங்க. ஐயா அந்த பார்த்தீங்களா ஐயா? பண்ணாங்குடி பாரு. நீங்க கேரளா சித்தம் போட்டீங்க, எல்லாமே கேரளா கேரளான்றாங்க. அப்ப நீங்க நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா ஐயா. எப்படி வாசம் இது பார்த்தீங்கன்னா மூலிகை வாசம். ஆமா ஐயா. மெதுவா
வழுக்குது. ஐயா பார்த்து ஐயா நீ செருப்பு உடம்பு நான் எப்பயும் சரி பண்ண மாட்டேங்க. என்ன ஐயா நீலம்பரி மீன் இது எப்படி நீலாம்பரி நீலாம்பரி ரொம்ப டேஸ்டா இருக்கு மதனே வா ஓ இங்க வழுக்குதுண்ணா. அதான் செருப்பே கை பண்ணா எடுங்க அப்படியே போட்டா. ஒரு மந்தஞ்சொன்னா தீ பிடிக்கும். சொல்லி பாருங்க. அதுக்கு ஒரு இது வச்சுக்கணும். அது இருந்தால் அப்படியே பிடிக்கும். இது வந்து பாறை நெருப்பு. பச்சையாவே தீ பிடிக்குங்களா? ஆமாம், பச்சை மரம் எரின்னு சொல்லுவாங்கள்ல. இது வந்து பாறை எடுக்கல. அதாவது மிகப்பெரிய மலையாக இருக்கணும். ஒரு 5000 அடி 10,000 அடி மலை இருந்தால் இந்த நெருப்பு இருக்கும், இந்த இது இருக்கும். மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் இருக்கும். வெயில் காலத்தில் ஈரத்தை எடுத்துக்கணும், பாரதிக்கு எடுத்து. ஆயில் எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. அதிகம் வாழ்கிற ஆயுஸ் வாழ்கிறது இந்த நெருப்பு தான். பஞ்சபூதமும் இது கட்டுப்படும். ஆகாயம் பார்த்து இருக்கிறது. ஐயா வந்துட்டோமா கோயில்? வந்துட்டோம் பாருங்க. கல் இந்த இருக்கு பாருங்க. நல்ல கல் பல்லாங்குழி. ஒரு இடத்துக்கு போகணும்னா சாமியோட அனுகிரகம் போகணும். அந்த சாமியோட வரணும். சாமிக்கு என்ன தேவை வாங்கிக்கணும். சுற்றி இருக்கவங்களுக்கு காவு விட்டு போயிட்டா நம்ம போகிற காரியம் நல்ல காரியம் நடக்கும். ஓம் நம சிவாய. சட்டை கழட்டிடலாமா? யார் நான் கூடமா? நான் கழட்டிட்டுமா? நான் நீங்க கழட்டுக்க நானே கழட்டுறேன். எனக்கு என்னவோ பண்ணிட்டேன். ஐயா சொல்லுங்க ஐயா. இது ஐயா இந்த இடத்துக்கு இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 அடி மலை மேல இருக்கிறோம். இங்கிருந்து விழுந்தோம்னா ஒரு எலும்பு கூட தேராது. அப்படியாப்பட்ட ஒரு மலையில வந்திருக்கோம். நாங்களே வண்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரமா நடந்து வந்துக்கிறோம். ஐயா சொல்லுங்க ஐயா, இப்ப நம்ம எங்க தான் இருக்கிறோம்? இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வடமலாச்சி அம்மன் சொல்லுவாங்க. இந்த அம்பாள் வடமலாச்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். போடி நாயக்கன்னு வடமலாச்சி அம்மன்னா, இந்த வடமலாச்சி அம்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா பல ஜமீன்தார்களால் உருவாக்கப்பட்ட கோயில் ஆலயம். பல ஜமீன்தார், ஒரு ஜமீன்தார் மட்டும் இல்லை, பல ஜமீன்தாரால் உருவாக்கப்பட்ட ஆலயம். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வடமலாச்சி அம்மா இருக்கிறா, படி அளக்கிறவளா. இந்த ஆட்சி அம்மா தான் இந்த சுற்றி இருக்கிற மாவட்டத்துக்கு சுற்றி இருக்கிற அரண்மனைக்கெல்லாம் ஒரு காவல் தெய்வமா இந்த அம்மா இருக்கிறா. வடமலாச்சி தாயும் சொல்லுவோம். அந்த அம்மாவுக்கு வழிபாதையில பாதை இப்போ நம்ம உட்காந்துருக்குது. இந்த அம்மாவை பார்க்கல, இது பன்னாங்குழி பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா உட்காந்து இங்கேருந்தே பார்க்குமா. இந்த அம்மாவுக்கு வந்து உரலு சத்தம் உலக சத்தம் கேட்கக்கூடாது, இப்படி அமைதியாக உட்காந்துருக்குன்னு உட்காந்துருக்கான். அந்த உரலு சத்தம் உலக சத்தம் எதுவும் கேட்கலைன்னா இங்கே ஃபுல்லாக இந்த காடை சுற்றி விவசாயம். ஒருத்தவங்க விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மகனும் ஒரு தாயும் தந்தையும் ஒரு குழந்தை பிறந்து வந்துருக்கிறாங்க. அந்த வடமலாச்சி தாயிட்ட வரம் கேட்டு அப்படி ஒரு குழந்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசி பிறந்துக்கிறான், பெண்ணரசி பிறந்துக்கிறான். பெண்ணரசி பிறந்து வந்து இந்த இடத்துல வந்து தொட்டி கட்டிகிட்டே போட்டு போவாங்களாம். இப்போ நம்ம உட்காந்துற எடுக்கலைங்க, இது பன்னாங்குழி பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் தொட்டி கட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல போகும்போது வீட்டுக்காரர் என்ன பண்ணான், பிள்ளை அழுதுச்சு அப்படின்னா சரி பொண்டாட்டி பார்த்துக்குருவாங்க. அதே மாதிரி அந்த 2வது பிள்ளை அழுகிற சத்தம் நம்ம தொட்டியில் போட்டு கட்டிக்கும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகு, சரி வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அழுகு சத்தம் நின்னையும் 2 பேரும் கீழே இறங்கி போயிடுறாங்க, குழந்தை தூக்கிட்டு போகாம. இந்த வடமலாச்சி தாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய தூக்கி வச்சுருக்கிறான். தூக்கி வச்சு தாளாட்டி பால் ஊட்டி சீராட்டி வச்சுக்கிறான். இந்த இடம் இந்த பன்னாங்குழி பாருன்னு சொல்லி இந்த இடத்துல திருப்பி வீட்டில் போய் அவங்க குழந்தைக்கானு கேட்க வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை வந்து கம்பீரமாக அழகாக அந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு இருந்தாங்களா. இந்த குழந்தை அந்த தாய் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அவங்க கேட்டாங்களாம், தாயே இந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்துரு, நாங்கள் மறந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த குழந்தை வந்து தாய் உள்ளமா என்கிட்ட இருந்துச்சு, அது தரல, அதுக்கு பதில் வேற என்ன வேணா கேள்வி தாரேன் அப்படின்னுங்களாம். இல்லை எனக்கு குழந்தைதான் வேணும் அடம்பிடிச்சாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு வச்சு தாரேன் அப்படின்னு, ஒரு நொடி கூட வைக்க மாட்டேன், எனக்கு குழந்தைதான் வேணும் அப்படின்னு. அப்போ வந்து கேட்குதான், உனக்கு என்னென்ன கேளு, இந்த குழந்தை வந்து எனக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுத்துருக்கு, இந்த குழந்தைய தொட்டனையும் இந்த குழந்தைதான் வேணும். சத்த சத்திரம் யாருக்கிட்ட எந்த சத்த சத்திரம் இல்லாமல் உலக சத்தம் உரல சத்தம் இல்லாமல் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். இந்த இடத்துல குழந்தை சத்தம் என்னை எழுப்பி உட்கார வச்சிருக்கு, இந்த குழந்தைய நான் கையில் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த குழந்தைய ஒரு நாளைக்கு இருக்கட்டும், உனக்கு நாளைக்கு தாரேன் அப்படின்னா. இல்லை வேணும்னா, அப்படியா இந்த என் கூட நீ இருந்துக்கோ,
நீ போகத்தானே கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய மடியில் போட்டு குடலா உருவி மாலை போட்டுக்கிட்டு அவங்களே சிலையாண்டு பாட்டின இடம். இந்த அம்பாள் நிறைஞ்சு சந்தோஷமா வந்தால் இந்த இடத்துல உட்காந்து பன்னாங்குழி விளையாடுமா, இந்த எல்லையை பாதுகாக்குமா. அதேமாதிரி இந்த பன்னாங்குழியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆதி காலத்தில் வந்து 16 செல்வங்கள் தேவை அப்படின்னு இந்த பன்னாங்குழியில் வந்து உட்காருவாங்களாம். இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க இல்லையா, 16 ஆமாம் 16 முத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது கல் இல்லை, மாணிக்க முத்து, மாணிக்க சொத்து. அதே மாதிரி இந்த மாதிரி முத்துக்கள் இங்கே உட்காந்து எல்லாம் போட்டாங்கன்னா 16 செல்வம் கிடைக்கும் அந்த இடத்துல. அபூர்வம். இந்த இடத்துல யார் வந்து உட்காந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து 16 முத்தை வச்சு போட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உட்காந்து விளையாண்டுவாங்க. சாமி இடத்துல உட்காந்து நம்ம ஏற்கனவே ஆசைப்படுற மாதிரி அந்த வடமுல அமைச்சு எல்லா தேவையும் பண்ணுவாங்க. சரி, இப்போ என்ன பண்ணாங்க ஐயா? இது அப்படியே எடுத்து ஒன்றா வைங்க. இதில் போட்டுருங்க. இந்தாங்க, அப்படியே எடுங்க திருப்பி. சொல்லுங்க ஐயா. நான் போட்டு வரேன், ரெண்டாவது நீங்க போடுங்க. நீங்க போறது வந்து பாத்தீங்கன்னா இல்லாதத போடுங்க, இதுல போடுங்க. அடுத்ததை போட்டாங்க அப்படி போட்டுருங்க. அப்படி வாங்கிங்க. இது வந்து நம்ம வச்சுக்கிறோம். இது யாரா எடுத்து போறாங்க அவங்களுக்கு நம்ம 16 செல்வம் கொடுக்கலாம். யாரா எடுத்து வர்றாங்களோ அவங்களுக்கு 16 செல்வம் கிடைக்கும். இது தொட்டாவே இந்த இடத்துக்கு அப்படி ஒரு பவர் சுடத்தை வணக்கம் இல்லைல்ல. நம்மளுக்கு பிறகு யார் வந்து தொட்டாலும் அவங்களுக்கு இந்த 16 செல்வம் கிடைக்கலாம். அப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம எந்த செல்வத்தை கொடுக்குன்னு தெரியல. நம்மளால இப்போதைக்கு கல் கொடுத்துக்கிறோம். இந்த செல்வம் வந்து அவங்க சாமி கொடுக்கட்டும். தூக்கி போட்டீங்கன்னா இல்லையா? ஐயா இன்னும் எவ்வளோ தூரம் போனோம் ஐயா? ஐயா வந்துட்டுமா? வந்துட்டீங்க. வேண்டிங்க நம்மளுக்கு அடுத்த மாதிரி எல்லா செல்வமும் 16 செல்வம் இந்த எல்லா மக்களுக்கு கொடுக்கட்டும். நம்மளை பார்க்குற மக்கள் இந்த அம்மாள் பார்க்கறது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து 16 செல்வம் முக்கியம். அது இந்த அம்மாட்ட இருந்து நம்ம வாங்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு 16 செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த வனமலாட்சி நடத்தி கொடுப்பா இந்த வடமலை நாச்சி அம்மா. வடமலை நாச்சி அம்மா. அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா தார முடங்கிட உருவனங்கிட அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். போற விழிகளில் இறங்க சிந்திட ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல். பாவடராயனும் பன்னிரு கையனும் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். குண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாணி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன். ஐயா பாம்பாடி சித்திரை போற்றும் பாம்பாடி சித்திரை போற்றும் பாம்பாடி சித்திரை போற்றும். ஐயா குரங்காரை போற்றும் கரூராரை போற்றும் கரூராரை போற்றும் கரூராரை போற்றும். இறக்காடரை போற்றும் இறக்காடரை போற்றும். திருமலரை போற்றும் திருமலரை போற்றும். ஓம் மகாமுனியை போற்றி கும்பமுனியை போற்றும் ஏகமுனியை போற்றி தைரியமுனியை போற்றும். ஓம் ராமதேவனை போற்றி பாஞ்சாலி முனிதனை போற்றும். ஓம் கங்கனாரை போற்றும் இறைக்காடு சித்திரையை போற்றி போற்றும். ஊஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாண்டேஸ்வரனும் மயனும் ஹரியும் காலங்கள் கிட்டால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த கண்ணியரும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த முனிகளும் சன்னதி வாசலில் காவல் இருந்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி
சக்தி ஓம் சக்தி ஓம் ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல் ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல் ஏரிக்கரையில வாரி சிவாயம் வாழ்க, நாளந்தாள் வாழ்க. என் ஐயர் குருநாதர் போகரையா போற்றி, என் தாய் வடமலாட்சி அம்மா போற்றி, பத்ராவளி ஈஸ்வரதாயை போற்றி. இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோங்கன்னா வடமலாட்சி அம்மாட்ட உட்காந்துருக்குறோம். இந்த பார்த்தீங்கன்னா இவங்க தான் வடமலாட்சி அம்மா, வடமலாட்சி ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம். இந்த அம்பாள் பக்கத்தில் ஒரு சிவ ஆலயம் இருக்குது, சிவன் இருக்காருன்னு. ஒரு 7000 அடிக்கு மேலே அம்பாள் இருக்கிற வடமலாட்சி அம்மா இருக்கிறான். இந்த போடி ஜெமினிவே நம்மளை வந்து காத்தரில் இந்த போடி மண்ணை காக்கிறவங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம போடிக்குள்ளே இருக்கிறோம், போடி மாநிலத்திலே இருக்கிறோம், போடியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்கிற பூமி போடி. இங்கே போடியில் ஒரு அம்பாள், இப்படி அம்பாள் இருக்கிறா அப்படின்னு நம்ம மக்களுக்கு இன்னும் சரியாக தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் இந்த வடமலாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சராசரியாக ஒரு வீட்டில் ஒரு பேர் வைப்பாங்களாம். வடமலாட்சி அம்மன், வடமலமுத்து, வடமலை அப்படின்னு சொல்லி, வடமலமுத்து, வடமலப்பன் இப்படி சொல்லி பேர் வைப்பாங்களாம். அப்படி ஒரு ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயங்கய்யா. இந்த வந்து போடி ஜெமினில் போடி ஜெமினி உருவாக்குறதுக்கு, இந்த போடி மாநகரை உருவாக்குறதுக்கு இந்த வடமலாட்சி காரணங்கய்யா. இந்த வடமலாட்சியை எல்லாருமே வணங்கணும், போடி மக்கள் எல்லாமே. இந்த மக்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையில் இருக்க வாரிசுக்காரங்களும் சரிங்க, இந்த போடி மக்களும் சரிங்க. நம்ம எல்லா கோயிலும் அம்பாளை பற்றி பேசுகிறோம், எல்லாம் இது பண்ணி பேசுகிறோம், எல்லாம் வைக்கிறோம். நம்ம வடமலாட்சி அம்பாளை வந்து பார்த்திங்கன்னா கல்குண்டா காட்சி கொடுக்குறவ, அவ்வளோ ஒரு அழகாக கொடுக்குறவ, மருத மீனாட்சிக்கே முத்து கொடுத்த அம்பாள் வடமலாட்சி அம்பாள். அப்போ அந்த போடி மக்களுக்கு கொடுக்க மாட்டாளா? இந்த போடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆலயம்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பழமையான ஆலயம், தொழுமையான ஆயுதம். அதாவது மனிதனா நம்மள மாதிரி ஒரு வீட்டில் பெண்ணரசியாக பிறந்து ஒரு பெண்ணரசியாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு அன்னை பத்து வடமலாட்சி அம்மன் தாய். அந்த தாயை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கே புண்ணியம் இருக்கும், பேசுகிறதுக்கு இது பண்ணிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூஜை எல்லாம் தொடங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விசேஷ பூஜை நடத்தப்படுறோம். போடி மக்கள் அனைவரும் எங்களை போல இந்த அம்மாவை பார்த்து திருப்பி இந்த அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்க வச்ச மருத மீனாட்சியை ஜொலிக்க வச்சவ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் மறந்துருக்கிறோம். இந்த போடி மக்கள் இருக்கிற காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வடமலாட்சி அம்மானு. எத்தனை பேருக்கு வடமலமுத்து, வடமலாட்சி பேர் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? இந்த போடி முத்தில் அவங்க ஒவ்வொரு பேர் கொடுத்தவங்களும், பேர் வாங்கினவங்களும், இது குலதெய்வமாக வச்சு வழிபடுறவங்களும், இது இஷ்ட தெய்வமாக வச்சு வழிபடுறாங்க அந்த வடமலாட்சியை. இந்த இஷ்ட தெய்வம் வடமலாட்சியை வந்து பார்த்திங்கன்னா குலப்பேராக வச்சு இந்த இஷ்ட தெய்வமாக ஒரு கோயில் கட்டி இந்த இஷ்ட தெய்வம் இந்த வடமலாட்சி பேர் வச்சுருங்க. எல்லாருமே என்னை போல் வந்து இந்த வடமலாட்சி வணங்கணும். நம்மளுக்கு வந்து சாமிக்கு அள்ளி கொடுக்க முடியாது, செய்ய முடியாது, வடமலாட்சி பற்றி பேசலாம். இதை அந்த போடி மக்களுக்கு தெரியப்படுத்தணும், நம்ம குலத்துக்கு தெரியப்படுத்தணும். அதேமாதிரி இந்த அம்மாளோட ஆட்சி, இந்த அம்மாவுடைய இதில் தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். இந்த அம்பாள் தான் நமக்கு எல்லாம் கருணை காட்டுறோம் அப்படின்னு அவளை ஜெகஜோதியாக ஜோதிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல இந்த அம்பாவை, இந்த சிவனை வழிபட்டு தொடங்கி வைக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வடமலாட்சி வந்து பார்த்திங்கன்னா யார் பேர் வச்சுருக்கீங்களோ, பேர் கொடுத்துருக்காங்களோ, பேர் வைக்கிறீங்களோ, நம்ம தாத்தா பேர் வடமலாட்சி இருக்கும், தாத்தா பேர் முத்து வடமலமுத்தாக இருக்கும். இப்போ நம்ம பேர் வச்சிருப்ப இத்தனை பேர் இருக்கும். அவங்களாம் ஒரு மகந்து திருப்பி பார்க்கணும். அம்பாவை வந்து கடக்கன் பாறை வேணும் கேளுங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் ஆட்சி புரிவா. நம்ம வீட்டில் திருப்பி வடமலாட்சி பிறக்கணும், வடமலமுத்து பிறக்கணும்னு கேளுங்க. நம்ம வீட்டில் எல்லாமே வந்து வாரிசாக பிறக்கும். இப்போ இங்கே ஒவ்வொரு இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து செவ்வாய்க்கிழமை பூஜை நடக்க போகுங்க. அடுத்த ஒரு இதில் பௌர்ணமி பூஜை அம்பாளுக்கு மலை ஏற்று நடத்த பண்ணுறோம். இந்த ஜமீன்தார் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கொடுத்து பூஜை நடத்தலாம், பௌர்ணமி பூஜை நடத்தலாம், அமாவாசை பூஜை நடத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது நாங்களாம் நடத்தின பிரயோஜனம் இல்லை. இந்த பேர் வாங்கினவங்க, பேர் கொடுத்தவங்க, வடமலமுத்துன்னு கூப்பிட்றோம்ல, வடமலாட்சின்னு கூப்பிட்றோம், வசந்தன்னு பேர் வச்சு கூப்பிட்றோம். இத்தனை பேர் கொடுத்தவங்க இந்த அம்பாளை வந்து வணங்கணும், இந்த அம்பாளுக்கு பணிவிடை செய்யணும் என்னை போல் அப்படின்னு இந்த போடி மக்கள் தாழ்மையை எல்லாத்தையும் வேண்டிக்கிறீங்க. நமச்சிவாய வாழ்க, நாங்கள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்கம், இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதன் வாழ்கம், கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்கம், ஆகமம் ஆய்நின்ற அன்னிப்பான் வாழ்க, வேகம் எடுத்து வேதனடி வாழ்கம், பிறைத்தான் செய்தோன் பொய்கோல் வாழ்கம், எந்த அடி போற்றும் ஈசனடி போற்றும் சிவசக்தி. இந்த வடமலாட்சியின் பேர் எடுத்தவங்க, வடமலாட்சி பேர் வச்சு எல்லாத்துக்கும் அவங்க சார்பாக எல்லாருமே பேர் வாங்கணும், பேர் கொடுத்தவங்க எல்லாம் சார்பாக நம்ம அந்த அண்ணன்கிட்ட வேண்டிக்கிறோம், இந்த ஐயன்கிட்ட வேண்டிக்கிறோம், இந்த அம்மன் அப்பேர்கிட்ட வேண்டிக்கிறோம், அந்த தாயிட்ட வேண்டிக்கிறீங்க. சிவாய நம சிவசிவா, சிவாய நம சிவசக்தி. என்ன பார்த்துருக்கீங்களா? ஆமாம், லீவ் படத்தில் படத்துல தானே பார்த்துருக்கீங்க. நான் நேச்சுரலாக பார்த்தேன். அந்த கோயில் இருக்குல்லையே, அந்த கீழே கோயில்கிட்ட ஒரு 50 நாய் இப்படி வரிசையாக வருது. ஒரு நாய் மட்டும் நான் முன்னுக்கு வீட்டுக்கு இறங்கி போய்கிட்டு இருக்கேன்.
50 நாய் மேல இருந்து கீழே ஏறி இங்க மேல வருது. ஒரு நாய் மட்டும் என்கிட்ட வந்து அது என்ன சுங்க வச்சது கணக்கா இருக்குங்க வாழு இந்த நெட்டில. நான் கூட பார்த்தேன், பொம்பளைகளுக்கும் இப்படி முடியலையே, இப்படி அழகா இருக்கு, வாழ வாழ ஆடிச்சு. பைக்கிட்டு 2 தோளில் ஓட்டுருந்தேன், லேசா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இப்படின்னே அங்கே போய் ஒரு நாய் ஆடிச்சு. அந்த ஒரு ராசா நாய் ஆடுக்கு நான் அப்படியே விலகி என் பாட்டுக்கு இறங்கி விட்டேன். அப்படியே மேலே வந்த உடனே ஒரு 6 சுண்டு மிட்டாயை இந்த மதுரில் அடிச்சிச்சு. அடிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போட்டு போயிடுச்சு. ஃபாரஸ்ட்டு இவரெல்லாம் வந்து அதை தூக்கி பழைய வட்டிக்கு அங்கே மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. பேசலாமா? இருங்க இருங்க. இப்ப சொல்லிட்டீங்களா? அங்கேயே சொல்லிட்டீங்களே எல்லாம். இந்த குழந்தைய பார்க்கறது சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம் சொல்லிடலாங்களா? சொல்லுங்க. ஏன் அம்மா வடமலாட்சி அம்மா தாய். இந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த போடி ஜமீன் போடி மக்களுக்கு போடி மக்களுடைய வாரிசுன்றதை காட்டியும் போடி மக்கள் ஆட்சி புரியுது இந்த அம்மா தாய் தான் வடமலாட்சி தாய். இந்த வடமலாட்சி தாய் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். ஊரெல்லாம் எல்லா சாமியை பத்தி பேசுறோம். நீங்க நம்ம குலதெய்வம் வடமலாட்சி பத்தி பேச வந்திருக்கிறோம். அந்த அம்பாள் கிட்ட பாத்தீங்கன்னா மாலை வந்து குடத்துல போட்டிருக்கணும். மாலை போட்டது மாதிரியே போட்டிருக்கோம். அம்பாள் பாத்துங்க, இதே நம்ம வடமலாட்சி இல்லையா? இந்த அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஆட்சி அமைச்சது. அதே மாதிரி மருத மீனாட்சி அம்மனுக்கு முத்து கொடுத்தாமா இந்த அம்மானே காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு முத்து கொடுத்தது. அந்த குழந்தைய பார்த்துங்க, அம்மாள் மடியில போட்டு குழந்தை வச்சுட்டு மாலையை போட்டு குழந்தைய வச்சுருக்கு. ரொம்ப சாந்தரூபி குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இந்த வடமலாட்சி பேர் சொல்லுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் போய் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மாள் ஆட்சி புரியுறாங்க. இந்த பேர் எடுத்திருக்குங்க ஐயா. மணமுத்து மணவனாட்சி பேர் அடிச்சிருக்கோங்க. பேர் எடுத்தவங்க, பேர் கொடுத்தவங்க, பேர் வச்சவங்க ஐயா. இந்த அம்பாளுக்கு பூஜை காரணம் இந்த அம்மாவுக்கு எல்லாம் திரும்பி பண்றவங்க ஐயா. அதே மாதிரி வந்து எல்லாரும் இந்த அம்பாவை வந்து தரிசனம் பண்ணணும். நம்ம போடி மக்கள் மகாராணி வதை, போடியோட அரசி வதை, இந்த பட்டணத்தோட அரசியே இந்த வடமலாட்சி அம்மாவே. இந்த அம்மாச்சி இந்த வடமலாட்சி அம்மா வந்து தொடக்கம் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும் அப்படி இல்லை. நம்ம தொடக்கம் பண்றது இல்லை, அவரை நம்ம தொடக்கம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா எல்லாமே. இப்போ அழகு பார்க்கணும் ஆசைப்படுறீங்கயா. இந்த போடி மக்கள் போடியில் இருக்கவங்க எல்லாம் பேர் கொடுத்தவங்க, பேர் வாங்கினவங்க இந்த அம்மாவுடைய கருணை வேணும்னு சொல்லிங்கய்யா. இந்த அம்மாவுடைய ஆசைப்படணும். இந்த அம்மாவை வந்து பழையபடி நம்ம ஜெகஜோதியா ஒரு அலங்காரத்தோட பார்க்கணும் அப்படின்னு நாங்களாம் ஆசைப்படுறீங்க. இந்த போடி மக்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயில் ஆலயம் தொடங்குறீங்கய்யா. அதே மாதிரி பௌர்ண பூஜை நடத்த போறோம். இது வந்து ஜமீன்தாரோட கட்டளை மாதிரி இந்த அம்மா அழகு பக்கம் வந்திருக்கிறோம். நீங்க நம்ம போடி மக்கள் எல்லாரை பத்தியும் பேசுறோம், எல்லா தெய்வத்தையும் பேசுறோம். போடியோட அரசியை பத்தி பேசுங்க ஒரு 5 நிமிஷம். போடி அரசி யாரு, போடி அரசி என்ன பண்றா, நம்ம மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா போடி மக்கள் எல்லாம். அதே மாதிரி இந்த அரசிய திரும்பி பார்க்க வைங்க. நம்ம கடக்கன் பார்வைப்பட்டா நமக்கு எல்லாத்துக்கும் இது மீனாட்சி அம்மானுக்கே முத்து கொடுத்தவ, காமாட்சிக்கு முத்து கொடுத்தவ, நம்ம போடி மக்களுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அவளை நம்ம திரும்பி பார்க்கணும்ல. அவளை ஏற எடுத்து நம்ம பார்க்கணும்ல. அவளுக்கு பணியோட செய்யற பணியே நம்மளுக்கு பெரிய பணி. அந்த பணியை நாங்க மட்டும் செய்யாம எல்லாரும் செய்யணும். எல்லாரும் இந்த பணி செய்ய ஆசைப்படுறோம். இந்த வடமலாட்சியை தொடக்கம் பண்றதுக்கு எல்லாரும் வாங்க. ஊரு கூடி தேர் இழுத்தா நல்லா இருக்கும். இந்த அம்பாவை வந்து ஊரு கூடி தேர் இழுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கெல்லாம் உங்களுடைய பாக்கியங்கள் தொண்டு செய்ய கூட வந்து சேருங்க. இந்த அம்பாவை வந்து அழகு பார்த்து நம்ம தேர்தலுக்கு திருவள்ளுவர் பாட்டு சொல்லுவோம். இந்த அம்மாவுக்கு தேர்தலுக்கு ஆசைப்படுவோம். ஜெகஜெக சொல்லிக்க வைக்கலாம். நம்ம வம்சத்தை காத்தது, நம்ம குலத்தை காப்பாத்தது, நம்ம தாத்தாவுக்கு பேர் கொடுத்தவங்க, நம்ம அப்பாவுக்கு பேர் கொடுத்தவங்க, இப்ப நம்மளுக்கு பேர் கொடுத்துருக்காங்க, நம்ம பிள்ளைக்கு பேர் கொடுக்க போறாங்க. அப்படி வம்சம் காட்டுனா அந்த பதிலா அந்த வடமலாட்சியை நம்ம வணங்க வந்திருக்கிறோம். இந்த எல்லாருமே பாத்துங்க. சொல்லுங்க. போட்டோ எடுத்துக்கலாம். சரி சரி காட்டுங்க ஐயா. ஊதிப்பி சொல்லுங்க. வேலைக்கு மாதிரி சிறப்பா இருக்கணும். அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் வரணும். இதை வந்து எடுத்து அவங்க செய்யறாங்க. அவங்க திரும்ப வந்து இந்த அம்மாவை வந்து இதுல எல்லாமே பண்ணணுங்கய்யா. எல்லாமே வந்து ஒரு கலைஞர் நினைச்ச மாதிரி நடக்கும். இங்க வந்து நினைச்சிட்டு போறீங்களா, அதே மாதிரி நீங்க சொல்லாத போல உங்களை எதிர்பார்த்தேன். கொடுப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஏதும் குறையில்லை என்னோட மண்ணுல சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அன்னப்படையில அள்ளி இறைப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி